சஞ்சீவும் இல்லாட்டி நீ வாழா வெட்டிதான். நல்லா யோசிச்சுக்கோ. அதுக்கு நான் விட மாட்டேன். எனக்கு இப்பதான் அபியோட சுயரூபம் புரிஞ்சுது. இத்தனை நாளா முட்டாளா இருந்த மாதிரி இனிமேல் இருக்க மாட்டேன். சஞ்சீவ நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். கரெக்டா சொன்ன முத்தழகு. சஞ்சீவ், நீ, அபி, நீங்க 3 பேரும் ஒன்னா இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் சஞ்சீவே உன் கூட சந்தோஷமா வாழணும்னு நினைச்சா கூட அபி அதுக்கு விட மாட்டா. அதனால நாங்க என்ன சொல்றோம்னா, நீ எவ்வளவு சீக்கிரம் சஞ்சீவை கூட்டிக்கிட்டு தனி கொடுத்தன போறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கைக்கு நல்லது. இல்லனா உன்னோட தாலிய அபிக்கு தானம் கொடுத்துட வேண்டியதுதான். நீங்க சொல்றது எனக்கு புரியுது. சஞ்சீவ் கிட்ட தனி கொடுத்தனம் போலாம் வான்னு சொன்னா அவர் என் கூட தனி கொடுத்தனம் வந்துருவாரா? வர மாதிரி நீ பேசு முத்தழகு. என்ன பேசுறது? சரி முத்தழகு, இப்போ சஞ்சீவுக்கும் உனக்கும் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கல தானே? ஆமா. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? எல்லாம் ஒரு கெஸ் தான். டெய்லி நைட் டியூட்டி வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு உன்கிட்ட ஒரு பொய்ய சொல்லிட்டு சஞ்சீவ் நேரா இங்க வந்துகிட்டு இருந்தா அப்புறம் எப்படி உனக்கும் அவனுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடந்திருக்கும்? இப்ப இதையே நீ காரணமா வச்சு சஞ்சீவ் கிட்ட பிரச்சனை பண்ணி தண்ணி கொடுத்து நான் கூட்டு போற வழிய பாரு. நல்ல யோசனை தான். நான் என் அப்பா அம்மாவை வர சொல்லியிருக்கேன். அவங்கள வச்சு நான் இந்த விஷயத்த பேச சொல்றேன். சூப்பர். உங்க அப்பா அம்மாவையே சீதா அத்தை கிட்ட சஞ்சீவையும் உன்னையும் தனி கொடுத்து அனுப்பி வைங்க. இல்லன்னா என் பொண்ணு சஞ்சீவ் கூட வாழ மாட்டா. நீங்க குடும்பமா சேர்ந்து ஏமாத்தி என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க, அது இதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ண சொல்லு. அப்படி பண்ணனா சீதா அத்தைக்கு உன்னையும் சஞ்சீவையும் தனி கொடுத்து அனுப்பி வைக்கிறத தவிர வேற வழியே இல்ல. முத்தழகு, நாங்க சொல்லிதான் இதெல்லாம் பண்ணணும்னு இல்ல. உனக்கு எது சரின்னு படுதோ அத பண்ணு. ஏன்னா நீ புத்திசாலி பொண்ணு இல்லையா? சரி முத்தழகு, நீ சாப்பிடு, நாங்க வரோம். வாமா போலாம். நான் ஒழுங்கா சஞ்சீவை கூட்டிட்டு தனி கொடுத்தனும் போயிட வேண்டியதுதான். இங்க இருந்தா இவங்க இப்படிதான் பண்ணிட்டு இருப்பாங்க. நானா அபியான்னு பாக்குறேன். அம்மா, அந்த மக்கு முத்தழகு நாம சொன்னது அப்படியே நம்பிருச்சு. இனி எப்படியாவது சஞ்சீவை கூட்டிட்டு இந்த வீட்டை விட்டு தனி கொடுத்துன போயே ஆகணும்னு உடம்பு பிடிப்பா. ஏதாவது பிரச்சனை பண்ணி இந்த சஞ்சீவையும் சீதாத்தையும் சம்மதிக்க வச்சிருவா. அதுக்கப்புறம் அந்த சஞ்சீவ் முத்தழகு கூட தனி கொடுத்துன போயே தான் ஆகணும். அந்த சஞ்சீவும் முத்தழகும் தனி கொடுத்துன போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த சஞ்சீவும் அபியும் சேர்ந்து வாழ்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த முத்தழக சமாளிக்க அபி சஞ்சீவை விட்டு மெல்ல மெல்ல விலகி போய் தான் ஆகணும். ஆனா அபி ரோஷக்காரி. சஞ்சீவ் முத்தழகு கூட போனா அது அவளால தாங்கிக்கவே முடியாது. கரெக்டா சொன்ன ஸ்ரீஜா. எப்படியோ நாசமா போனா சரி. சரி வா வாமா. இந்தப்பா.
எங்க முத்தலகு சொன்ன விலாசம் ஆமா இதானங்க? இருக்கு. இந்த வீடு தான். வா உள்ள போலாம். ஆ. உள்ள போ. போடி போ, இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு இருக்கு. சந்தோஷ், ம்? இந்தாங்க காஃபி. அத்தை, உங்களுக்கு காஃபி வேணுமா? வேண்டாம்மா, நான் அப்புறம் குடிச்சுக்கிறேன். ம். அம்மா, முத்தழகு சொன்ன மாதிரி அவங்க அப்பா அம்மா வந்துட்டாங்கம்மா. அப்பா அம்மா வாங்க, உள்ள வாங்க. ஏன் வெளியவே நிக்கிறீங்க? வாங்க, உள்ள வாங்க. ம் போமா. முத்தழகோட அம்மா அப்பா இவங்க ஏன் இங்க வந்தாங்கன்னு தெரியலையே. அத்தை, இவங்க தான் முத்தழகோட அம்மா அப்பா. ஓ அப்படியா? இவங்க என் அத்தை. வணக்கங்க. வணக்கம்மா. இவரு சந்தோஷ், வணக்கங்க. சஞ்சீவோட அண்ணன். ஓ வாங்க வாங்க உட்காருங்க. உட்காருங்க. ஆ, வாங்க. காஃபி டீ ஏதாவது சாப்பிட்றீங்களா? அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. முதல் தடவையா வீட்டுக்கு வந்திருக்கீங்க, நீங்க ஏதாவது சாப்பிட்டு தான் ஆகணும். என்ன சாப்பிட்றீங்க? காஃபி குடிப்பீங்கல்ல? ம். நான் போய் கொண்டு வரேன். அத்தை, நான் போய் எடுத்துட்டு வரேன், இருங்க. ஸ்ரீஜா, இந்த சீதா முத்தழகு அப்பா அம்மா கிட்ட பாசமா உபசரிக்கிற மாதிரி எப்படி நடிக்கிறா பாரு. அம்மா, அத்தை என்னதான் நடிச்சாலும் சரி, இன்னைக்கு முத்தழக வச்சு அவங்க அப்பா அம்மாவை தூண்டி விட்டு சஞ்சீவையும் முத்தழகையும் தனி கொடுத்துன்னு அனுப்பியே ஆகணும். முத்தலகு மாடியில தான் இருக்கா. இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். அத்தை இருங்க, நாங்க போய் கூட்டிட்டு வரோம். வாமா. ஐயோ, இதுங்க போய் கூட்டிட்டு வருதுங்களா? இவளுங்க வில்லங்கம் பண்றவளுங்களாச்சே, இவளுங்க போறாளுங்க. முத்தழகு, உன்னை பார்க்க உங்க அப்பா அம்மா வந்திருக்காங்க. வாமா. எடுத்துக்கோங்க, எடுத்துக்கோங்க. முத்தலகு, முத்தழகு விட்டுடாத. எப்படியாவது உங்க அப்பா அம்மாவை வச்சு அத்தை கிட்ட பிரச்சனை பண்ணி சஞ்சீவை தனி கொடுத்துன கூட்டிட்டு போயிடு. அம்மா, முத்தலகு, அம்மா, முத்தலகு, அம்மா, அம்மா. அழாத முத்தலகு, அதான் அம்மா வந்துட்டல, எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். இங்க நாங்கெல்லாம் இருக்கிறது உங்களுக்கு சங்கடமா இருக்கும்னு தெரியுதே. நீங்க 3 பேரும் முத்தலகு ரூம்ல போய் பேசிட்டு வாங்க. வா முத்தலகு.
வாமா நம்மளும் போலாம். அக்கா, முத்தழகோட அம்மா அப்பா எதுக்கு திடீர்னு வந்திருக்காங்க? எனக்கு எப்படா தெரியும்? நானே இன்னைக்கு தான் அவங்கள பாக்குறேன். ஒருவேளை முத்தழகு அவங்க அப்பா அம்மாவை வர சொல்லி இருக்குமோ? அபி, அத்தை, முத்தழகு அம்மா அப்பா போற வரைக்கும் நீ இங்க இருந்தா உன் மனசு கஷ்டப்படும். அதனால அவங்க நம்ம வீட்டை விட்டு போற வரைக்கும் நீ பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு வாயேன். ஆமா தங்கச்சி, அக்கா சொல்றதுதான் சரி. நீ பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு வா. இனிமே நான் கோவிலுக்கு போய் என்ன ஆக போகுது? அதான் எல்லாமே முடிஞ்சு போச்சு. மாமா, என்ன மாப்ள? சஞ்சீவுக்கு முத்தழகோட அப்பா அம்மா வந்திருக்க விஷயம் தெரியாது. போய் அவனை கூட்டிட்டு வா. போ. அம்மா, நேத்து நம்ம முத்தழகை ஏத்தி விட்ட மாதிரி இன்னைக்கு முத்தழகு அப்பா அம்மாவையும் நல்லா ஏத்தி விட்டாதான் முத்தழகும் அவங்க அப்பா அம்மாவும் சேர்ந்து அபி கிட்ட பிரச்சனை பண்ணி சஞ்சீவ முத்தழகு கூட தனி குடுத்தனத்துக்கு அனுப்பி வைப்பாங்க. சோ முத்தழகு அப்பா அம்மாவை நல்லா ஏத்தி விடு. சரி ஸ்ரீஜா. சரி முத்தழகு, அழாத. இப்போ நீ அழுகிறதுனால என்ன நடக்க போகுது? நாங்க அப்பவே சொன்னோம் இந்த சம்பந்தம் வேண்டான்னு, நீ கேட்கல. நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இனி அழுத என்ன பிரயோஜனம்? இந்த பாரு முத்தழகு, நடந்து முடிஞ்சதை நினைச்சு வருத்தப்படாம இனிமே ஆக வேண்டியதை பாரு. ஆமா முத்தழகு, வெம்பன மாங்கா திரும்ப வெலை மாங்காவா ஆகாது. அதனால நீ நடந்ததை மறந்துட்டு சூழ்நிலைய அனுசரிச்சு வாழ பழகிக்க. என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க? ஒரு பொண்ணு பெத்த அப்பா அம்மா மாதிரியா பேசிக்கிட்டு இருக்கீங்க? சஞ்சீவ் பாண்டியா நடிச்சு உங்க பொண்ணை ஏமாத்தி தாலி கட்டியிருக்கான். அதுக்கு அந்த அபியும் உடந்த. நீங்க உங்க பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்கு வழி சொல்லாம உங்க பொண்ணை அனுசரிச்சு வாழ சொல்றீங்க. இங்க பாருங்க, உங்க பொண்ண நான் ஏன் பொண்ணா நினைச்சு சொல்றேன். அபி கூட சஞ்சீவ் இருக்கிற வரைக்கும் உங்க பொண்ணு முத்தழகால சஞ்சீவ் கூட நிம்மதியா வாழவே முடியாது. இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் ஒன்னே ஒண்ணுதான். அது என்னன்னா, சஞ்சீவ கூட்டிக்கிட்டு உங்க பொண்ணு தனி கொடுத்தனம் போறது மட்டும்தான். ஆமா, முத்தழகும் சஞ்சீவும் ஒத்துமையா நிம்மதியா வாழ்றதுக்கு இதை விட்டா உங்களுக்கு வேற வழியே இல்ல. அதனால நீங்க 2 பேரும் எங்க அத்தை கிட்ட போய் முத்தழகு சஞ்சீவ் கூட வாழணும்னா முத்தழகையும் சஞ்சீவையும் தனி கொடுத்து அனுப்பி வைங்கன்னு சொல்லுங்க. இல்லன்னா என் பொண்ணு சஞ்சீவ் ஆள் மாறாட்டம் பண்ணி தாலி கட்டி ஏமாத்துனதுக்கு சஞ்சீவ ஜெயில வச்சிருவேன், அது இதுன்னு சொல்லி மிரட்டுங்க.
அப்பதான் எங்க அத்தை மாமா எங்க சஞ்சீவ முத்தழகு கூட தண்ணி கொடுத்துன்னு அனுப்பலனா சஞ்சீவ் ஜெயிலுக்கு போயிடுவானோன்னு பயந்து முத்தழகியும் சஞ்சீவையும் தண்ணி கொடுத்துன்னு அனுப்பி வச்சிருவாங்க. என்ன வேண்டாத வேலையெல்லாம் பாக்குறா? யார் இவ? இங்க பாருங்க, ரொம்ப யோசிக்காதீங்க. உங்க பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நாங்க சொன்னதை அப்படியே செஞ்சிருங்க. கேட்காமலே எங்களுக்கு இவ்ளோ நல்ல விஷயம் சொல்றீங்களே. உங்க பேர் என்ன? என் பேரு சிந்தாமணி. என் பொண்ணு ஸ்ரீஜா. சிந்தாமணி, சொல்லுங்க. இது எங்க குடும்பத்து பிரச்சனை. இத நாங்களே பேசி தீர்த்துக்கிறோம். அதனால நீங்க 2 பேரும் கொஞ்சம் வெளியில இருக்கீங்களா? ஏன் இப்படி பேசுறாங்க? என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? அதான் என் பொஞ்சாதி சொல்லிட்டால, நீங்க கொஞ்சம் வெளில இருங்க. என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க? அவங்க நமக்கு உதவி செய்ய வந்தவங்க. இவங்க உதவி செய்ய வந்தாங்களா இல்ல உபத்திரவம் பண்ண வந்தாங்களான்னு எங்களுக்கு நல்லாவே புரியுது. அதனால நீ கொஞ்சம் பேசாம இரு. ரெண்டு பேரும் ஏன் இன்னும் இங்கே நின்னுட்டு இருக்கீங்க? நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? வெளியில போங்க. போங்கன்னு சொல்றல, போங்க போங்க. ஏண்டி, உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத சகவாசம்லாம்? அம்மா அதை விடுமா. இப்ப ஏன் வாழ்க்கைய பத்தி பேசு. ஸ்ரீஜாவும் சிந்தாமணி சித்தியும் சொல்லிட்டு போனதுதான். அபியோட தொந்தரவு இல்லாம நான் சஞ்சீவ் கூட நிம்மதியா வாழணும்னா நான் தனி கொடுத்தனா போய் தான் ஆகணும். நீங்க அத்தை கிட்ட பேசி என்னையும் சஞ்சீவையும் தனி கொடுத்தன அனுப்பி வைங்க. சரி, உனக்கு என்னைக்குமே புத்தி இப்படி விளங்காம தான் யோசிக்குமா? மாப்பிள்ள அவங்க அப்பா அம்மா இந்த குடும்பத்தை பார்த்தாலே தெரியுது அவங்க எவ்வளவு நல்லவங்கன்ட்டு. பொதுவா தான் பெத்த பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்ட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட அடங்கி போவாங்க. ஆனா இங்க உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு மாப்பிள்ளைய பெத்த சம்மந்தி அம்மா அடங்கி போறாங்க. சம்மந்தி அம்மா மட்டும் இல்ல, இந்த குடும்பமே அடங்கி போகுது, அனுசரிக்க தயாரா இருக்கு. அது அவங்க எங்க கிட்ட பேசின பேச்சிலையும் எங்களை உபசரிச்ச முறையிலேயே தெரியுது. இந்த மாதிரி ஒரு குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு வர்றதுக்கு நீ தான் கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா முத்தழகு, வேண்டாதவங்களோட பேச்சை கேட்டு உன் வாழ்க்கையை நீயே அழிச்சுக்காத. என்னமா பேசுறீங்க நீங்க? இந்த குடும்பத்துக்கு நான் 2ஆம் தரமா வாக்கப்பட்டு வந்திருக்கேன். சஞ்சீவனுக்கு ஏமாத்தி தாலி கட்டியிருக்காரு. அது தெரிஞ்சும் நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க. முத்தழகு, சும்மா மாப்பிள்ள தம்பிய குறை சொல்லிட்டு இருக்காத. மாப்பிள்ள தம்பி மேல தப்பு இருக்குன்னா உன் மேலையும் தான் தப்பு இருக்கு. அபிதான் நீ மாப்பிள்ளைய கல்யாணம் கட்டிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிச்சுல்ல, இது உன் மாமன் இல்ல என் புருஷன் சஞ்சீவன் சொல்லிச்சுல்ல. நீ அப்ப அதை நம்புனியா? இத பாருமா முத்தழகு, அப்பையும் நீ அபி சொன்னதையும் நாங்க சொன்னதையும் கேட்காம மாப்பிள்ளைய கல்யாணம் கட்டிக்க தப்பான முடிவெடுத்த. அதே மாதிரி இப்பவும் நீ வேண்டாதவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு தனி குடித்தனம் போக தப்பான முடிவெடுக்கிற. நான் பாத்துட்டே இருக்கேன். என்ன நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசாம அந்த அபிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு நான் பொண்ணா இல்ல அந்த அபி பொண்ணா? இங்க பாருங்க, நீங்க கீழே வந்து அத்தை கிட்ட தனி கொடுத்துன்னு போறதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி பேசாம இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா எனக்கு எதிரா எதுவுமே பேசக்கூடாது. அத்தை கிட்ட நானே பேசிக்கிறேன். மீறி பேசுனீங்க நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். அவ்வளவுதான், பாத்துக்கோங்க.
எனக்கு அப்பா அம்மாவோட சப்போர்ட் ரொம்ப கம்மியா இருக்கு. நான் எப்படியாச்சும் சஞ்சு கூட தனி கொடுத்துனா போயே ஆகணும்.